தொடர்ச்சியாக இந்த வீடியோஸில் இந்த பண மோசடியை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்சி கொண்டு வரோம். என்னென்ன வழிகளில் எல்லாம் பண மோசடிகள் நடக்குது, இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் பண மோசடிகள் உங்கள்கிட்ட பணம் திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய வழிகளை கேச்சிருக்கிறோம். சோஷியல் மீடியா மூலமாக, மெசேஜ் மூலமாக, இமெயில் மூலமாக, இந்த மாதிரி என்னென்ன வழிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்களையும் கேட்சி கொண்டு வரோம். அதிட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு மிக முக்கியமான பண மோசடி வழி என்னென்னு சொன்னால் வங்கி பண மோசடி. பேங்கில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பணம் திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதை இலங்கையினுடைய பல வங்கிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வங்கிகள் இப்போ 2-3 நாட்களுக்கு முதல் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாருமே தயவு செய்து அவதானமாக இருங்க. ஒரு முக்கியமான வழியில் பண மோசடிகள் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான மோசடி என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களை கையில் வச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த விசா கார்டு. இப்போ நான் வச்சுருக்கிறது கமர்ஷியல் பேங்கோட கார்டு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க தானே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் அதுக்குள்ளே முக்கியமாக இந்த நாங்கள் வச்சுருக்கிற விசா கார்டோட டெபிட் கார்டு, இதில் இதை பயன்படுத்தி மோசடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் அப்படி நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கட்டாயமாக முழுமையாக பாருங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், யார் யார் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, யார் யார் உங்களோட பணத்தை வைப்பு செய்கிறீங்களோ எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. என்ன விஷயம் மட்டும் தான் உண்டா, முதல்ல இருந்து தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபர் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மாதிரி வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தயவு செய்து இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு சார்ந்த வீடியோன்றபடியாக எல்லாருக்குமே எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான பல வங்கிகள், கமர்ஷியல் பேங்க், BOC பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், NSB, இந்த மாதிரி அரச தனியார் சகல வங்கிகளும் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை, ஒரு எச்சரிக்கையை அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அது என்னன்னு சொன்னால், அவர்களினுடைய வங்கியினுடைய வெப்சைட், அவங்களோட வலைத்தளம் சார்ந்த போலியான வலைத்தளங்கள் மூலமாக ஒரு மோசடி கும்பல் பணத்தை, தங்களோட வாடிக்கையாளர்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு புதிய செயல்பாடை முன்னெடுத்துகிறார்கள். ஒரு புதிய மோசடி வழிமுறையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். உங்களோட ஃபோனுக்கு வரக்கூடிய மெசேஜாக இருந்தாலும் சரி, இமெயிலாக இருந்தாலும் சரி, தங்களோட வங்கியினுடைய பெயரை பயன்படுத்தி வரக்கூடிய இந்த மாதிரியான இமெயில் அண்ட் மெசேஜை வடிவாக அவதானிச்சு பாருங்கள். அது உண்மையிலேயே எங்களோட பேங்கோட பேரில் தான் வருதா இல்லையான்றதை 1-2 தடவை செக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வெளியிடுறார்கள். இந்த பெயர்களை பயன்படுத்தி, ஒவ்வொரு வங்கிகளினுடைய பெயர்களையும் பயன்படுத்தி அதே மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போலி வலைத்தளங்கள் மூலமாக உங்களினுடைய தனிப்பட்ட நிதி சார்ந்த தகவல்களை திருடுறதுக்காக ஒரு புதிய மோசடி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் உதாரணமாக ஒரே ஒரு வங்கியோட பேரை வச்சுக்கொண்டு சொல்கிறேன். கமர்ஷியல் பேங்க் எடுத்துக்கொள்வோம். கமர்ஷியல் பேங்க்கில் கணக்கு வச்சிருக்கிற ஒரு வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களோட கணக்கினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக, அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி தொடர்பாக பேங்க் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கும். நீங்கள் பணம் வைப்பு செய்கிறீங்க, இல்லாட்டி பணத்தை திரும்ப பெறுறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்கிறீங்க, நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, லாக் அவுட் ஆகிறீங்க, இந்த மாதிரி என்ன செயல்பாடுகள் செய்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு ஒரு SMS வரும், உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். நீங்கள் போய் சாதாரணமாக நீங்கள் ஃபோனில் ஒரு ஆப் மூலமாக செஞ்சாலும் சரி, நீங்கள் ATMல போய் காசு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு உடனேயே ஒரு மெசேஜ் ஒன்று வரும் தானே. இது வங்கியினுடைய ஒரு சிஸ்டம். இதுக்குள்ள எப்படி பண மோசடி நடக்கும்னு சொன்னால், எங்களோட தொலைபேசி இலக்கம் இல்லாட்டி இமெயில் அட்ரஸை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜ் இல்லாட்டி இமெயில் அனுப்பப்படுது. ஒரு URLோட ஒரு போலியான ஒரு SMS அனுப்பப்படுது. அது எப்படி வரும்னு சொன்னால், இப்போ கமர்ஷியல் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கும், கமர்ஷியல் பேங்க் என்ற பேரில் ஒரு மெசேஜோ இமெயிலோ எங்களுக்கு வரும். நாங்கள் பார்த்தோன்னா உள்ளே போய் ஓகே கமர்ஷியல் பேங்க்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு URL இருந்தால் அதை நாங்கள் உடனே கிளிக் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். அதை நாங்கள் வடிவாக அந்த பேரை நோட்டீஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். அதை வச்சுக்கொண்டு என்ன இவர்கள் செய்கிறார்கள்னு சொன்னால், கமர்ஷியல் பேங்கினுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்,
COMMERCAL கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி பேர் இருக்கும். அதே மாதிரி BOCன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் சிலோன்ற ஸ்பெல்லிங்கோட சரியாக அந்த பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒஃபிஷியலாக அவர்களுடைய உத்தியோகபூர்வமான பேங்க்லேருந்து வர மெசேஜ் வந்து சரியான ஸ்பெல்லிங்கோடு தான் உங்களுக்கு வரும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்கோட பேரில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கில் ஒரு மிஸ்டேக்கை உருவாக்கி, இப்போ COMMERCAL தான் கமர்ஷியல் பேங்கினுடைய ஸ்பெல்லிங். அதுக்குள்ளே அந்த 2 M வார இடம் இருக்குது தானே, அதில் இன்னொரு M ஆட் பண்ணி COMMMERCAL என்ற பேரில் வந்து ஒரு இமெயிலை க்ரியேட் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு லெட்டரை குறைச்சி COMMERCAL என்ற பேரில் வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட ஒரு சில இமெயில் கணக்குகளை வந்து உருவாக்குறார்கள். நாங்கள் டக்குன்னு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் நினைப்போம் அந்த ஸ்பெல்லிங்காக பார்த்து கொண்டு இருப்போம். டக்குன்னு பார்த்துட்டு ஓகே கமர்ஷியல் பேங்க்ல தானே வந்திருக்குது, அதாவது எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி குழப்பி விடுற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை நோட்டீஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே கிளிக் பண்ணி போய் நான் சொன்ன மாதிரி உள்ளே லொகின் பண்ணதுக்கு தான் பார்ப்போம். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வச்சுக்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்கான ஒரு URL க்ரியேட் பண்ணி ஒரு ஃபேக் வெப்சைட்டையும் உருவாக்குறார்கள். அந்த டொமைன் பேரை போய் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் ஒரு டொமைன் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரிஜினல் அக்கௌண்ட்ற டொமைன் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஃபேக்கான அக்கௌண்ட டொமைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் எங்களோட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்கும்போது எங்களுக்கு ஃபேக்குன்னு தெரியாமல் உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு அதை கிளிக் பண்ணி URL கிளிக் பண்ணி உள்ளே நாங்கள் லொகின் பண்ணுறதுக்காக எங்களோட பேர், எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எங்களோட பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் லொகின் பண்ணும்போது எங்களோட கணக்கிட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நிதி சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே அந்த மோசடி செய்தவர்களுடைய அவருக்கு வந்து முழுமையாக போயிடும். அதுக்கு பிறகு எங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பிப்பான். இது நடக்கும்போது எங்களோட வங்கி கமர்ஷியல் பேங்க் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அலர்ட்டையுமே அனுப்பாது. உங்களோட பணத்தை உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு போய்கொண்டிருக்கின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வருமே தவிர இப்படி ஒருத்தர் உங்களை லொகின் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபேக்கான ஒரு இடத்துலேருந்து லொகின் ஆகியிருக்குன்னு சொல்லியோ பேங்க்குக்கு அது தெரிய போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் பேங்க் என்ன நினைக்குமாண்டா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு இன்னொருத்தன் லொகின் பண்ணும்போது கூட உங்களோட பேரில் தானே லொகின்னு சொல்லி மெசேஜ் போகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மெயிலோ இல்லாட்டி நோட்டிஃபிகேஷனோ தான் லொகின்னு சொல்லி வருமே தவிர மற்றும்படி யார் லொகின் பண்ணியிருக்கிறது எங்கேருந்து லொகின் பண்ணியிருக்காருன்ற டீட்டெயில்ஸை வந்து பேங்காலையும் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலவளை உள்ளுகளில் போய் சைபர் கிரைம் மூலமாக பார்க்க முடியுமானது அது சைபர் கிரைம் அவங்களோட இடத்துல போய் கேட்டால் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி வெளிப்படையாக நாங்கள் நார்மலாக பார்க்கும்போது ஒரு பேங்க்கில் போய் எனக்கு பணத்தை காணையில் எனக்கு உதவி செய்யுங்க என்ன நடந்தன்ற சொல்லி கேட்கும்போது உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அங்கே கிடைக்குமே தவிர அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து இப்போ பரவலாக பெரிய லெவலில் ஒரு மோசடி செயல்பாடாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதா வங்கிகளால் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதிலிருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கொள்ளலாம் இல்லாட்டி இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் பேங்க்லேருந்து வரக்கூடிய SMS இருந்தாலும் சரி இமெயிலாக இருந்தாலும் சரி அந்த பேரை வந்து நீங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்கள். கமர்ஷியல் பேங்க்ன்ற அதே ஸ்பெல்லிங்கோடு தான் இருக்குதா இல்லாட்டி கமர்ஷியல் பேங்க் ஃபண்டடு வருதா இல்லாட்டி என்ன மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு மெசேஜஸ் வந்து கொண்டு இருக்கும் பேங்க்லேருந்து. அது வரும்போது சரியான பேரில் தான் வருதா என்றதை வந்து சரியாக செக் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த URL லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் வடிவாக நீங்கள் கட்டாயமாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அது பேங்க்னு சொல்லி மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் வர ஃபோர்வர்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி வரக்கூடிய மெசேஜாக இருந்தாலும் சரி, லொட்ரி மெசேஜ் உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்குது, ஐஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து SMSல நிறைய ஃபேக்கான URLோட உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி வாரதை நீங்கள் தயவு செய்து தெரியாமல் கிளிக் பண்ணிடுறாங்க. தெரியாமல் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட தகவல்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட காசு போனது தான். அதனால் தயவு செய்து 1-2 தடவை அதை முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஓகே, இது வந்து முதலாவது இப்போ வங்கிகளால் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை விடயம். ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நான் நிறைய நாளாக சொல்லணும்னு நினச்சி கொண்டு வந்த ஒரு விஷயம், நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கார்டு இருக்குது தானே, டெபிட் கார்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நாங்கள் ATMல யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது தானே, இந்த கார்டை பயன்படுத்தி கூட எங்களோட பணத்தை இன்னொரு நபர் OTP மெசேஜ் வராமல் கொள்ளையடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு பெட்ரோல் செட்டுக்கு போகிறோம் இல்லாட்டி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம்னு சொன்னால் என்ன செய்வோம், உடனே கார்டு பேமெண்ட் செய்கிறோம்னு சொன்னால் கார்டை கொடுத்து
அந்த எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினவர் கொண்டு போய் காசை எடுத்துகிட்டு தான் திரும்ப அந்த கார்டை கொண்டு தான் எங்களுக்கு தருவார். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு தான் கொண்டு தருவார். அதே மாதிரி பெட்ரோல் சைட்லன்னு சொன்னால் பெட்ரோல் சைட்டில் பெட்ரோல் அடிக்கிற நபர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை ஸ்வைப் பண்ணி போட்டு எங்கள்கிட்ட தருவார். அப்படி வேறு எங்கேயாச்சும் கொண்டு கொடுத்து நாங்கள் திரும்ப கார்டை வாங்குற இடத்துல எங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் அவர்கள் திரும்ப கொண்டு வந்து தருவார்கள். இப்படி நாங்கள் கொடுக்குற இந்த கார்டில் வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது தானே. நாங்கள் போய் இப்போ நீங்கள் புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க? உங்களோட இந்த கார்டினுடைய முன்னால் இருக்கக்கூடிய நம்பர், இந்த 16 நம்பர் அண்ட் மந்தோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பீங்க. அதே மாதிரி பின்னால் இருக்கக்கூடிய சிவிசி என்ற இலக்கம், அந்த 3 இலக்கம் இருக்கும், அதை நீங்கள் கொடுப்பீங்க. இதை நான் எதுக்காக இப்போ எந்த கார்டு நான் தைரியமாக காட்டுறேன்னு சொன்னால் இதை நான் ப்ளாக் பண்ணிட்டேன், அதனால தான் காட்டி கொண்டிருக்கேன். ஸோ இந்த இலக்கங்களை நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் ஓகே பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் தானே. கமர்ஷியல் பேங்க்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும். என்னுடைய ஏனைய பேங்க்னு சொன்னால் அந்த பேங்கினுடைய ஓடிபி வந்து உங்களுக்கு உடனே வரும். நான் கமர்ஷியல் பேங்க் அதிகமாக யூஸ் பண்ணபடியா அதையே வச்சு சொல்லிக் கொடுக்கேன். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அங்கே கொடுத்ததுக்கு பிறகு தான் புக் மை ஷோவில் உங்களோட காசு வந்து உங்களோட பேங்க்கில் இருந்து வெட்டுப்படும். இது வந்து எங்களோட நாட்டுக்குள்ளே ஓகே, இலங்கைக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுக்கு ஓடிபி பேங்கால் உங்களுக்கு அனுப்பப்படுது. ஆனால் நீங்கள் ஒருவேளை இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ஏதாவது செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது அமேசானில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு ChatGPTயில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வெப்சைட்ஸில் வந்து டொமைன் வாங்குறீங்க, இல்லாட்டி ஹோஸ்டிங் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரீதியான செயல்பாடுகளுக்காக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வராது. நீங்கள் இந்த 16 இலக்கத்தை கொடுத்து இந்த டேட்டை கொடுத்து பின்னால் இருக்கக்கூடிய சிவிசி நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கார்டில் இருந்து பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெட்டுப்பட்டுரும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு மாதமும் இல்லாட்டி ஒவ்வொரு வருஷமும் உங்களோட கார்டில் இருந்து போய்கொண்டே இருக்கும். இப்படி நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒருவேளை நீங்கள் இந்த கார்டை எங்கேயாவது கொண்டே கொடுக்கும்போது அந்த கார்டை உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு போகக்கூடிய நபர் இந்த முன்னால் இருக்கக்கூடிய 16 இலக்கம், இந்த டேட், இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த சிவிசி இலக்கத்தை 3 இலக்கத்தை நோட் பண்ணி வச்சாருன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸுக்கு உங்களோட கார்டை பயன்படுத்த முடியும். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏனென்றால் இந்த கார்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ டீட்டெயில்ஸுமே கொடுத்தாலே அவர்களால் அந்த பேமெண்ட்ஸை செஞ்சு கொள்ள முடியும் தானே. பேங்குக்கும் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி தான் பேங்க் நினச்சி கொண்டிருப்பார்கள், ஓடிபி வராது. அதனால உங்களோட இந்த கார்டை வந்து தயவு செய்து அவதானமாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்கன்றதை கொஞ்சம் அவதானமாக வச்சுக்கொள்ளுங்க. நான் யூஸ் பண்ணுறது டெபிட் கார்டில் வந்து இந்த விசா கார்டு. ஸோ இதில் வந்து எங்களால் இலகுவாக அந்த கணக்கிலேருந்து பணத்தை வந்து நாங்கள் ஓடிபி வராமையே செஞ்சு கொள்ள முடியும். ஒருவேளை ஏனைய கார்ட்ஸில் வந்து அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நீங்கள் டெபிட் கார்டு, இந்த விசா கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து உங்களோட பணத்தை உங்களோட ஓடிபி இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதார பரிசோதகர் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். தன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்தது. ஸ்கூலில் போய் கார்டை கொடுக்கும்போது கார்டை வச்சுக்கொண்டு ஃப்ரீ ஃபயரோ ஏதோ ஒரு கேமுக்கு வந்து கன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லி, உண்மையிலேயே அதெல்லாம் சரியான ஒரு பிழையான ஒரு விஷயம், கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம். ஓகே, இந்த 2 விஷயங்களையும் தான் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சுருந்தேன். கட்டாயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்டு அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் இதில் ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறபடியாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருக்கேன். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.